சிவமே சிவமணியே தெய்வ முதலே சிதம்பரமே. சிவமே சிவமே என்றால் இறைவனை அங்கு வர்ணிக்கிறது. சிவமணியே என்றால் அந்த சிவமாகிய தெய்வத்தில் இருந்து உருவான இன்னொன்று, அதுவும் சிவன்தான். அது இங்கு வைகுண்ட பெருமானை குறிப்பதாக இங்கு அமைகிறது. அதான் சிவமே சிவமே சிவமணியே தெய்வ முதலே சிதம்பரமே. சிதம்பரம் என்பது ஞானத்தின் முதல்வனாக இருக்கக்கூடிய இறைவன், அவனே தெய்வத்தின் முதலாக இருக்கின்றான். சிதம்பரம் என்றால் ஞானம், ஞானம் வடிவானவன். அப்போ அந்த அப்படி ஞான வடிவான இறைவனே என்று அந்த இடத்துல மீண்டும் போற்றப்படுகிறது. தவமே தவமே தவ கொழுந்தே. இங்கும் நம்ம போற்றக்கூடிய விஷயம் என்னன்னா, தவம் ஆக இருப்பதும், இப்போ நம்ம இறைவனை நோக்கி நம்ம வேண்டுதல் செய்யறோம்னா அந்த வேண்டுதலாக இருப்பதும் இறைவன், அந்த வேண்டுதலின் மூலம் கிடைக்கக்கூடிய பலனும் இறைவன் என்று சொல்றாரா. தவமே தவமே தவ கொழுந்துன்னு சொன்னா தவத்தால் கிடைத்த பேரு, தவத்தால் கிடைத்த பலன். தவமே தவமே தவ கொழுந்தே, தவமும் நீயே, தவத்தினால் நாங்கள் அடையும் பலனும் நீயே என்று இந்த வரிகள் போற்றுகிறது. அடுத்ததாக தாண்டவ சங்காரா தமியே எங்களுட பவமே பவமே பல நாளும் செய்த பவ மறுத்து. தாண்டவம் என்று சொன்னால் சிவ தாண்டவத்தை குறிக்கும், ஈஸ்வருடைய திருநடனம். அம்பலத்திலே சிவன் என்று ஆடக்கூடிய அந்த அந்த நடனத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சிவ தாண்டவம். இந்த தாண்டவத்தின் மூலம் தான் இந்த உலகம் தோன்றுகிறது, ஒடுங்குகிறது, அழிகிறது. எல்லா விஷயமும் இந்த உலகத்தில் நடக்குதுன்னா அது சிவ தாண்டவத்தை வைத்துதான் நடக்கிறது. அப்படிப்பட்ட சிவ தாண்டவத்தின் மூலம் நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் உன்னுடைய அந்த சிவ தாண்டவத்தின் மூலம் என்ன செய்யணும்? அழிக்கணும். சங்காரம், சங்காரம் என்பது இல்லாமல் செய்வது. எங்களுடைய பாவங்களை எல்லாம் இல்லாமல் செய்து அகமே வைத்தங்களை ஆட்கொள்வாய் அப்படின்னு சொல்ற. அகமே வைத்தங்களை ஆட்கொள்வாய் என்று சொல்லும் போது, அதாவது தர்மயுக ராஜ்யத்திலே ஐயா பேரரசனாகவும் நாமெல்லாம் அவருடைய மக்களாகவும் அங்கு இயல்பான நிலையிலே நம்ம இருக்கிறோம்ல, இந்த நிலையதான் அகமே வைத்தங்களை ஆட்கொள்வாய். சிவ 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 சிவா அரகரா அரகரா. இங்க சிவசிவா என்று சொல்லக்கூடியது இறைவன் என்ன பண்றோம்? மன்றாடி துடிக்கக்கூடிய ஒரு வாசகமாக நம்ம இங்க சொல்றோம். அதுபோல அரகரா என்று சிவசிவா என்று சொன்னா ரெண்டும் பொருந்தும். அதாவது சிவ என்பது சிவத்தையும், சிவா என்பது சக்தியையும் அது அதனுடைய பொருள் வரும். சிவசிவான்னு சொல்லும் போது சிவசக்தி சுரூபனாகிய அந்த பூரணத்தோடு கூடிய அந்த இறைவனை நாம் ஜபிப்பது என்பது அதனுடைய பொருள். சிவசிவா என்று துதிக்கின்ற பேரொலியும் அரகரா என்று அபயமிடும் பேரொலியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அரகரா என்று அந்த இறைவனை அபயமிட்டு இந்த வாழ்த்து பாடல் இங்கு பாடப்படுகிறது.